சார், நெக்லஸ் 10 லட்ச ரூபாய் வருது. இந்தாங்க அதுக்கான எஸ்டிமேட். ஆதி, இதே வாங்கிக்கலாம். மித்ராக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மித்ரா வந்ததும் கழுத்துல வச்சு பார்த்துட்டு பில் பண்ணிடலாம். என்னது? மித்ரா மேடம் வந்ததும் கழுத்துல வச்சு பார்க்கணுமா? ஆமா, பார்க்கணும்ல. மித்ரா வரட்டும். அவங்க வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? வேற யாருக்காவது வச்சு பார்க்கலாம்ல. என்னங்க நகை எடுக்க வந்துட்டு இது கூட தெரியாம இருக்கீங்க? அப்போ என் கழுத்துலயே ட்ரை பண்ணி பார்க்கலாமே. செல்லாது. பாரதி அண்ணி தான் மித்ரா மேடம் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வச்சு பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் முடியாது. மித்ரா வரட்டும். மேடம், அவர் சொல்றது சரிதான். இந்த மேடத்துக்கு வச்சு பார்க்கலாம். நீங்க வச்சு பாத்துருங்க. நந்தினி, அவங்க சொல்றது கரெக்ட் தான். பாரதி, நீங்க உட்காருங்க. போங்க நீ உட்காருங்க. இந்த மித்ரா இவ்வளவு நேரமா என்ன பண்றா? டோர் லாக் ஆயிருக்கு. ஏய், என்னாச்சு மித்ரா? யார் உன்னை உள்ள வச்சு லாக் பண்ணா? ஆமா, என்கிட்ட சொல்லிட்டு தான் லாக் பண்ணிட்டு போனாங்க பாரு. யாருன்னே தெரியல. சரி, இப்ப அதை விடு மித்ரா. சீக்கிரமா வா. அங்க உன் நகைய பாரதி போட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கா. என்ன? பாரதியா? அவ எப்படி இங்க வந்தா? ஐயோ, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல வா. மித்ரா, நீ வேற டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாரு. நல்லா பண்றீங்க ஆதி. எனக்கு எந்த நகையும் வேண்டாம். பாட்டி, நீங்க மோதிரத்தை செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நான் போறேன். நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்கனவே இருக்கிற ஏதாவது ஓல்டு ஜுவல்ஸ் இருக்கும்ல, அதே போட்டுக்கிறேன். மித்ரா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? வேற டிசைனை பாரு. எனக்கு எதுவும் வேண்டாம். பாரதி, எப்பவும் ஒன்னால பிரச்சனை தான். நீ இப்ப கடைக்கு வந்ததுனாலதான் நல்லபடியா நடந்திருக்க வேண்டிய விஷயம் இப்படி ஆயிடுச்சு. பாரு, மித்ரா கோச்சிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? என்ன மேடம், நான் வேணும்னே பண்ண மாதிரி பேசுறீங்க? இது எதேர்ச்சியா நடந்துருச்சு. இதுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க. என் சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் புடிச்சுக்கோங்க. பரவாயில்ல பாரதி, கம்பெனி ஃபயர் ஆனதால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கோம். நான் வந்து காப்பாற்றாமல் போயிருந்தா உங்கள் உயிரே போயிருக்கோம். கம்பெனியோட மிஸ்டேக் தானே அது. அதுக்கு நஷ்டஈடா இந்த நகையை நீங்கள் வச்சுக்கோங்க. மாப்பிள்ள, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். வாங்கின நகைக்கு பே பண்ணிட்டு வந்துருங்க. சரி, மொத்தமாக நான் செக் கொடுத்துட்றேன். பாட்டி, இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதைத்தான் நாளைக்கு நான் கட்டிக்க போறேன். புடவை ரொம்ப நல்லா இருக்கு மித்ரா. நாளைக்கு மண்டபத்துக்கு போறதுக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. என்ன? சரிங்க பாட்டி. பாரு, என் பேத்திக்கு வெக்கப்பட கூட தெரியுது. பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா மித்ராக்கு கல்யாண கலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே மித்ரா? மித்ரா, கூடிய சீக்கிரமே கல்யாண டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு நகை கடையில நடந்த விஷயத்தை நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காத, சரியா? சரி, ஓகே பாட்டி. வரேன். சரி, ஓகே. இந்த பாரதி எங்க போனான்னு தெரியலையே. நீ இங்கதான் இருக்கியா? முடிவு பண்ண மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். அத நீ மட்டும் இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. பாரா,
நீ என்கிட்ட தான் மல்ல கட்டிக்கிட்டு நிக்கிறேன்னு பார்த்தா சாமி கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? தப்பு மித்ரா, சாமி குத்தமாயிடும். ஹே, என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசி என்ன பயமுறுத்தலான்னு நினைக்கிறியா? இங்க பாத்தியா, நிச்சயதார்த்தத்துக்கு நாளைக்கு நான் கட்ட போற புடவை. இத கட்டிக்கிட்டு நான் மேடையில ஏறி நிப்பேன். ஆதி என் கையில நிச்சயதார்த்த மோதிரத்தை போடுவாரு. ஓ மித்ரா, இந்த மாதிரி நீ சொல்லி சொல்லி நான் கேட்டு கேட்டு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. உன் சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்னு சொல்றியே. ஆதிக்கும் உனக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காதுன்னு உன் தலையில எழுதிருக்கு. அத மீறி நீ எதுவுமே பண்ண முடியாது. அது அப்படிதான் நடக்கணும்னு விதி இருக்கிறப்போ நீ எதை நடத்தி பார்க்கணும்னு நினைச்சாலும் அது நடக்காது மித்ரா. வர்ட்டா? வாட் a நெக்லஸ், நைஸ்ல, செம்மையா இருக்கு. மித்ரா, என்ன மித்ரா, இவ நேருக்கு நேரம் நின்னு இப்படி ஓபன் சேலஞ்ச் பண்ணிட்டு போறா. எனக்கு அவ பேசுறதெல்லாம் கேட்டா ரொம்ப பயமா இருக்கு. நீ நினைச்சபடி நடக்கும்னு பார்த்தேன், ஆனா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச நெக்லஸையே உன்னை வாங்க விடாம பண்ணிட்டா. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. நந்தினி, நாளைக்கு எனக்கும் ஆதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அது யாரு நினைச்சாலும் மாற போறதில்ல. பாத்துக்கலாம். எல்லாரும் வந்தாச்சுல்ல, கிளம்ப வேண்டியதானே? கிளம்பலாம் கிளம்பலாம். மித்ரா பாட்டி. வா, பூஜை ரூம்ல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். வா. சரிங்க பாட்டி. பாரதி, மித்ரா இப்ப அவ வீட்ல விளக்கேத்துற மாதிரியே ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்லயும் அவ தான் விளக்கேத்த போறா. நீ நினைக்கிறது எதுவும் நடக்க போறதில்ல. அப்படியா சொல்ற? இப்ப நான் சொல்றத கேளு. ஆதியோட வீட்ல நான் ஏற்கனவே விளக்கேத்தி வாழ்ந்தவன். இப்ப மறுபடியும் அவர் கையால தாலி கட்டிக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்து நான் தான் விளக்கேத்த போறேன். அத அந்த ஆண்டவன் எப்போ முடிவு பண்ணிட்டான். யார் நினைச்சாலும் அத மாத்த முடியாது. மித்ரா சாமி விளக்க ஏத்திட்டு வரட்டும். நாம இன்னொரு மேட்டரை டிஸ்கஸ் பண்ணலாமா? இந்த துரைன்னு ஒருத்தன் உங்களுக்கு நாயா வேலை செஞ்சுட்டு இருந்தானே, அவனை கொன்னு காட்டுக்குள்ள பெருசா வச்சீங்களே ஒரு விளக்கு, அந்த விளக்க கொளுத்தி விட்டது நீங்க தாங்கிற ஆதாரம் மட்டும் என் கைக்கு வரட்டும். அவ்வளோ பெரிய ஜோதிய காட்டுக்குள்ள எரிச்சிட்டு எப்படி அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இங்க வந்து என்கிட்ட தைரியமா பேச முடியுது?